தம்பி தமிழ்நாட்டுல எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க ஏப்ரல் 23. உங்கள்ட்ட ஓட்டர் ஐடி இருக்கா? இருக்குக்கா. யார் கூட்டு போட போற? நான் நோட்டாக்கு போட போறேன்க்கா. நோட்டாக்கு போட போறியா? நோட்டாக்கு போட என்ன நினைக்கிற? நோட்டாக்கு போட்டா மக்களாட்சி, மக்கள் கையில அதிகாரம் போகும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாநிலத்துல ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. 99,990 பேர் நோட்டாக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுப்போம். அதுல மீதி இருக்கிற ஒரு 10 பேரு, ஒரு 6 பேர் ஒரு கட்சிக்கு ஓட்டு போறாங்கன்னு வச்சுப்போம். மீதி இருக்கிற 4 பேர் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 6 பேர் எந்த கட்சிக்கு ஓட்டு போறாங்களோ அந்த தலைவன் தான் வின் பண்ணுவாரு. அப்ப நோட்டாக்கு பவரே இல்ல, போடுறது கிடையாது, வேஸ்ட். இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நோட்டா எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஒரு பிரைவேசி கிடைக்கல. நோட்டா ஓட்டு போடுறது எல்லாருக்குமே தெரிஞ்சு. அப்ப நோட்டாங்கிற விஷயமே இல்ல. 48 ஓன்னு சொல்லிட்டு ஒரு விதி இருந்துச்சு. சோ அதுபடி வந்து எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. பிரைவேசி பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இப்ப 2013 ஒரு வழக்கு மூலமா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மூலமா நோட்டா அப்படிங்கிற விஷயத்த நன் ஆஃப் த அபோவ்னு சொல்லிட்டு இவி மிஷன்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. சோ எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கறது தான் உண்மை. சோ இனிமே நோட்டா கோட் போடுவே? நீ போட மாட்டேங்க. போட மாட்டேன்ல, தயவு செஞ்சு போடாதீங்க. உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல தலைவன் வந்து கோட்பாடுகள் எப்படி இருக்கு, திட்டங்கள் எப்படி இருக்கு, கொள்கைகள் எப்படி இருக்கு, அந்த மாதிரி தலைவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடு. உனக்கு மட்டும் சொல்லல, உங்களுக்கு தான் சேர்த்து சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு எந்த தலைவன் பிடிச்சிருக்கோ, எந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கோ அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா தம்பி? ஓகே தானே? ஓகேதான்க்கா. அதே மாதிரி நீங்களும் மக்களே ஓட்டு போடாம இருக்காதீங்க. நோட்டாவுக்கு போட வேணாம். உங்களுக்கு தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கட்சியில போய் ஓட்ட போட்டுருங்க. அதை நம்ம இந்திய குடிமகனோட கடமையும் இல்லாம உரிமையும் தான். போட்டுருங்க, ஓட்ட போட்டுருங்க. தம்பி சொல்லிட்டாரு, தளபதியை மாத்திர மாதிரி. ஓகே ஓகே ஓகே. மறுபடியும் இதே மாதிரி பல விஷயங்களோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஐஷு, தம்பி விஜய். டாடா.